श्रीवक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। आञ्जनेयमदिपाडलाननं काञ्चनाद्रिकमनीय विक्रमम् आञ्जनेयमदिपाडलाननं काञ्चनाद्रिकमनीय विक्रमम् पारिजाततरुमूलवासिनं भावयामि भवमाननन्दनं पारिजाततरुमूलवासिनं भावयामि भवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्चनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्चनं पार्श्वपारि परिपूर्णलोचनं मारुतिं नमदराश्रशान्तकं पार्श्वपारि परिपूर्णलोचनं मारुतिं नमदराश्रशान्तकं मारुतिं नमदराश्रशान्तकं मारुतिं नमदराश्रशान्तकम्। ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்றைக்கு நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை கடவுள் நெய்வேத்தியத்தை சாப்பிடுவாரா? வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். ஒரு நாள் ஒரு சிஷ்யன் தன்னோட குரு கிட்ட போயிட்டு, குருவே, நம்ம தினமும் கடவுளுக்கு நெய்வேத்தியம் வச்சு பூஜை பண்றோம், கடவுள் அதை சாப்பிடவே மாட்டேங்கிறாரு, அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக தினமும் நெய்வேத்தியம் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு குரு சிஷ்யா, கடவுள் நெய்வேத்தியத்தை சாப்பிடல அப்படின்றது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சிஷ்யன் சொல்றாரு, நான் தினமும் 6 லட்டு நெய்வேத்தியமாக வச்சு சாமி கும்பிட்றேன், ஆனால் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த 6 லட்டு அப்படியே தான் இருக்கு, அப்படின்னா கடவுள் சாப்பிடல அப்படின்னு தானே அர்த்தம் குருவே அப்படின்னு சொல்றாரு. உடனே குரு, அப்பா இவ்வளோ யோசிச்சிருக்கியா, கரெக்டாக தான் நீ சொல்கிற, சரி சரி, இன்னைக்கான பாடத்தை நம்ம முதல்ல பார்த்துருவோம், அதுக்கப்புறமா உன்னோட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு குரு என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் அவங்களோட ஓலைச்சுவடியை எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற மந்திரத்தை செதுக்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் காயத்ரி மந்திரத்தை சொல்கிறாரு. எல்லா சிஷ்யர்களும் அதை தன்னோட ஓலைச்சுவடியில் செதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா குரு சிஷ்யர்கள் கிட்ட, நீங்க அந்த காயத்ரி மந்திரத்தை மனப்பாடம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அத்தனை சிஷ்யர்களும் மனப்பாடம் செய்கிறாங்க. அப்போ முதல்ல கேள்வி கேட்ட சிஷ்யன் குரு கிட்ட நான் மனப்பாடம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் குரு, உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன், மறுபடியும் மனப்பாடம் செய் அப்படின்னு சொல்கிறாரு. சிஷ்யன், நான் நல்லா மனப்பாடம் செஞ்சுட்டேன் குருவே, மறுபடியும் ஏன் மனப்பாடம் செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது குரு, இல்லை நீ இன்னும் மனப்பாடம் செய்யலை, மறுபடியும் மனப்பாடம் செய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் சிஷ்யன், என்ன குருவே, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, நீங்கள் வேணால் இப்போ கேளுங்க, நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன், அப்பயாவது புரிஞ்சுப்பீங்க, நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு குரு என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை நீ மனப்பாடம் பண்ணியிருந்தா அந்த ஓலைச்சுவடியில் அந்த மந்திரம் காணாமல் போயிருக்கும் இல்லையா, இன்னும் அந்த ஓலைச்சுவடியில் அந்த மந்திரம் அப்படியே தானே இருக்குது, அப்படின்னா நீ இன்னும் மனப்பாடம் செய்யலைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு. இது எந்த அர்த்தத்தில் கேட்குறாருன்னா, ஒருவேளை அந்த மந்திரத்தை அந்த சிஷ்யன் மனப்பாடம் பண்ணியிருந்தா அந்த ஓலைச்சுவடியில் காணாமல் போய் அந்த மந்திரம் அந்த சிஷ்யனோட மனசுக்குள்ள போயிருக்கணும், அந்த அர்த்தத்தில் கேட்குறாரு. ஆனால் சிஷ்யன் அதுக்கு பதில் சொல்கிறாரு, இல்லை குருவே, அந்த மந்திரம் எங்கேயுமே போகாது, அந்த ஓலைச்சுவடியிலே தான் இருக்கும், அந்த மந்திரத்தோட சாரத்தை தான் நான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே குரு, அதுதானப்பா கடவுளும் செய்கிறாரு, நீ வைக்கிற பிரசாதம், நீ வைக்கிற நெய்வேத்தியம் அங்கே தான் இருக்கும், ஆனால் அந்த நெய்வேத்தியத்தில் இருக்கிற பக்தி, உன் மனசில் இருக்கிற பக்தியை கடவுள் ஏற்றுக்கிறாரு, அதனால் அந்த நெய்வேத்தியமும் பிரசாதமும் குறைய வேண்டிய அவசியமே இல்லை, அது கடவுள் சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே சிஷ்யனுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்த்த ஆன்மீக கதை
கடவுள் நெய்வேத்தியத்தை சாப்பிடுவாரா? நாளைக்கு இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். இசிஜி கார்ட்ஸ் ராமாயண மகாபாரதா பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸை பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.